அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பொறாமை. இந்த பொறாமைன்ற டாப்பிக்கை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எல்லாரும் ஒரு டேரக்டர் ஒருத்தர் காமனாக இருப்பார். அந்த டேரக்டர் வந்து குடும்பங்களை பற்றியே சுற்றி ஒரு படத்தை எடுத்துக்கிட்டே இருப்பார். அவரோட விஷயத்தில் ஒரு படத்தில் சொல்லியிருப்பார், இந்த பொறாமை போகிறதுனால அவன் என்ன ஆவான் ஏதாவான்னு சொல்லி. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, பக்கத்து வீட்டில் வந்து கார் வாங்கிட்டாங்கன்றதுக்காக நம்மளும் கார் வாங்க முயற்சி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு. அரவிந்த் சாமி அதை ஒரு ரீசெண்டாக ஒரு டாக்குமெண்டேஷனில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் அப்படின்னா, நமக்குள்ள இருக்க வரவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலவு பண்ணணும். வரவுக்கேற்று இல்லாமல் கடன் வாங்கியாவது நம்ம வந்து ஆடம்பரத்தை காமிச்சோம் அப்படின்னா அதை நம்ம வந்து லைஃப்பை அழிச்சிரும் அப்படின்ற ஒரு விஷயத்த அரவிந்த் சாமி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். நல்லா கவனிச்சு பாருங்க. மிடில் கிளாஸில் தன்னுடைய வருமானம்னு ஒன்று இருக்கும். அந்த வருமானத்துக்கு ஏற்ற செலவு பண்ணாமல் சுப்பீரியாரிட்டியாக காமிக்கணும், சொந்தக்காரங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும், தற்பெருமையாக காமிக்கணும்னு சொல்லி இஎம்ஐயில் காரு, இஎம்ஐயில் வீடு, இப்படி எல்லாத்துலேயும் இஎம்ஐயில் வாங்கும்போது அவங்க லைஃபே இஎம்ஐலேயே போயிடும். லைஃபும் இஎம்ஐயில் போயிடும், அவங்க சந்தோஷமும் இஎம்ஐயில் போயிடும், அவங்களுடைய எல்லா ப்ராடக்ட்ஸும் இஎம்ஐயிலே போயிடும். ஸோ அப்போ அந்த ஆசை எதில் படணும்? ஆசைப்படக்கூடாது, அது ஆர்வமாக மாறணும். ஆர்வமாக மாறிச்சு அப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு, ஒரு மிடில் கிளாஸ் ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறார், வியாபாரம் பண்ணி வளரணும்னு நினைக்கிறார். அதுக்காக அது கடன் வாங்குறார். கடன் வாங்கும்போது அது என்ன ஆகுனா அவருக்கு பெரிய ப்ராக்ரஸ். ஸோ எந்த இடத்துல பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கினது அவன் தொழிலுடைய வளர்ச்சியிலான லாபத்து மூலமாக கார் வாங்கியிருப்பான்ற ஒரு காமன் சென்ஸ் நம்ம கவனிக்கணும். அவன் வாங்கினதே நம்மளும் வாங்கணுன்ற ஒரு விஷயத்த நம்ம லைஃப்பில் புகுத்தணும் அப்படின்னா பொறாமை பெரிய ஆமையாயிடும். அடுத்த வாரம். நன்றி.